அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜனவரி 3ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் என்ன பகிர்ந்துள்ளார் என்று ஒரு சொல்லில் காண வேண்டும் என்றால் தொலைநோக்கு என்று கூறலாம். ஒரு சொல்லில் நாம் அவர் பதித்த அந்த ஜனவரி 3ஆம் தேதி ஆங்கில பதிவாகிய புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலிலிருந்து நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் தொலைநோக்கு என்று கூறலாம். ஒருவருக்கு அமைதி கிடைக்க வேண்டுமானால் அவர் பேரார்வத்திலிருந்து வெளிவர வேண்டும். பேரார்வம் கொண்ட மனிதன் அமைதிக்கு வழிவகுக்கும் வழியில் ஊடுருவுகிறார். அவர் தங்காமலும் திரும்பாமலும் இருந்தால் உறுதியாக அந்த முடிவை அடைவார். விண்ணுலக கண்ணோட்ட துளிகளால் அவர் மனதை தொடர்ந்து புதுப்பித்துக் கொண்டால் அவர் விண்ணுலக நிலையை அடைவார் என பயந்துள்ளார். மனங்களின் எண்ணம் கொண்டு கூடுவதில் அடைய முடியும் என அவர் பதித்த ஆங்கிலத்தை தமிழாக்கமாக பகிர்ந்துள்ளோம். அவர் பதித்த ஆங்கில மொழியினை ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் we can say it in English vision. Vision, various intuition sequences into operation next. Various intuition sequences into operation next. If one could find peace, he must come out of passion. The man of aspirations has entered the way which leads to peace, and surely he will reach that end if he stays not turns back. If he stays not turns back. The man of aspirations has entered the way which leads to peace, and surely he will reach that end if he stays not turns back. He constantly renews his mind with glimpses of the heavenly vision. He will reach the heavenly state. That which can be conceived can be achieved. That which can be conceived can be achieved. You can see what he says on January 3rd. Vision, we can say it in a single word. In acrostic, various intuition sequences into operation next. தமிழ் மொழியில் தொலைநோக்கு என கூறி ஒருவருக்கு அமைதி கிடைக்க வேண்டுமென்றால் பேரார்வத்திலிருந்து வெளிவர வேண்டும். பேரார்வம் உண்மையில் விண்ணுலக நிலை நாள்தோறும் மனதை தொடர்ந்து புதுப்பித்துக் கொண்டு மனங்கள் எண்ணங்கள் கொண்டு கூடுவதன் மூலம் அடைய முடியும் என பதிந்து தொலைநோக்கு பார்வை நமது அன்றாட செயல்களோடு நிலைநிறுத்த வேண்டும் என்ற கருத்தினை அடிப்படையாக கொண்டு ஜனவரி 3ஆம் தேதி பதிவினை அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.